ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம், சுட சுட சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான பக்காவான சைடிஷ் ரெசிப்பிங்க. இந்த ஒரு சைடிஷை நம்ம செய்து வச்சுக்கிட்டோன்னா எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த சைடிஷு 3 மாதம் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம், சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி தக்காளி தொக்கு. சுவையாக சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிடத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தொக்கு வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த தக்காளி தொக்கு பார்க்கலாம். இப்போ தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு தக்காளி பழம் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன். நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக எடுத்துக்கோங்க. நல்ல சுவையாக இருக்கும் தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த தக்காளியை நல்லா சுத்தமாக அலசிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ தக்காளினுடைய மேல் கெட்டி பாகம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி எல்லா தக்காளிலையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ தக்காளினுடைய கெட்டி பாகத்தை எல்லாத்தையும் மேலே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம இட்லி சட்டியில் வேக வைக்க போகிறோம். இட்லி சட்டியில் 1/4 பாகம் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இட்லி பிளேட் வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பூண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு பற்கள் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். மிளகாய் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஒரு 10லேருந்து 12 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம தனி மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். இந்த காரம் பத்தாது. இப்போ ஒரு 12 மிளகாய் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வரமிளகாய். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா தக்காளியும் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதுங்க. அதுக்கு மேலே வேகணும் அவசியம் கிடையாது. நமக்கு வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளியுடைய தோல் வெடிச்சு தெரியும். அந்த மாதிரி பக்குவம் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுருக்கேன். இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மேலே அந்த தோலெல்லாம் அப்படி வெடிச்சிருக்கு பாருங்கள், தக்காளி தோலெல்லாம். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் தோலை உரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி தொக்குக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு செவந்து. இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி தோலை நம்ம உரிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா தக்காளி தோலை உரிச்சதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்ச மிளகாய், பூண்டு, தக்காளி பழம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ கடாயை சூடுபடுத்தி இதில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். 150 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்க்கலைன்னா நீங்கள் கடலை எண்ணெயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 150 ml நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. தக்காளி இருக்க தண்ணியுமே போதுமான அளவில் இருக்கும். இப்போ இதில் நான் புளி பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேங்க. உங்கள் புளி பேஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் தக்காளி அரைக்கும் போது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் புளி பேஸ்ட்டாக சேர்க்கறதுனால இந்த டைமில் சேர்க்குறேங்க. புளி பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துங்க. அந்த 2 ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சிங்க. இப்போ உப்பு, மிளகாத்தூள், புளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. அதனுடைய ஈரத்தன்மைலாம் சடசடன்னு வெளியே அடிக்கும். அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு மட்டும் மூடி போடுங்க. இப்போ ஈரத்தன்மைலாம் போயிட்டு அந்த சடசடப்பில் தண்ணி தெறிக்கிறது நின்னதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மூடி மேலே போடக்கூடாதுங்க.
இப்போ இதோட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. நம்ம வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா, கடுகு, வெந்தயம், சீரகம் அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். எல்லா பொடியும் சேர்த்துருக்கேன், கரெக்டான அளவில் இருக்குங்க. இப்போ பொடி நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா சுருளில் வதங்கி வரட்டுங்க. எண்ணெய் மேலே தெரிஞ்சு நின்று அந்த ஈரப்பதெல்லாம் போய் இருக்கணுங்க. அந்த மாதிரி பக்குவம் வந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம தக்காளி தொக்கு ரெடியாகும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலே தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், நல்லா சுருளில் வதங்கிடுச்சு. இந்த மாதிரி பக்குவம் வந்துச்சுன்னா தாங்க நம்ம ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம், சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ இது நல்லா நமக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இது சூடு முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. ஈரம் இல்லாமல் கைப்படாமல் ஒரு ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குங்க. அந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 4 to 5 மாதம் கூட வருங்க. வெளியில் வச்சிங்கன்னா 3 மாதம் இது கெடாமல் இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த ஒரு தக்காளி தொக்கு இருந்தால் போதுங்க. சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, இட்லி, தோசைக்கு, சுட சுட சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க. இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த தக்காளி தொக்கு வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.